BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. Plot 20 லட்சம் முதல். Contact 9955118814. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் மஞ்சுளா, அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கேன். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும், எதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினா அது நமக்கு ரொம்ப அஷூரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் ஷார்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா, ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ், பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்ரூவல்ஸ், டாக்ஸ் ரெசிப்ட் பில்ஸ், அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியோட EC என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கிட்டு ஒரு அட்வொகேட் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு அந்த லீகல் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இப்போ ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ்னால் என்னென்ன, ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன வரும்னா, ரெஜிஸ்டர், பட்டா, சிட்டா, அடங்கல், இதெல்லாம் ரெவென்யூ ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ்க்கான யார் பேரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்ட் ஏரியா எவ்வளோ, சப்டிவிஷன், நம்ம சர்வே நம்பர், சப்டிவிஷன், டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ரெஜிஸ்டரில் இருக்கும். பட்டா, சிட்டா ரெண்டுமே மோரார்லெஸ் த சேம். என்ன இருக்கும்னா அதே சர்வே நம்பர், சப்டிவிஷனு, லேண்ட் ஏரியா என்ன, இப்போ லேண்டு ஓனர் யார் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் ரெண்டுத்துலேயும் இருக்கும். அடங்கலில் இது என்ன லேண்டு, இது என்ன வகையான லேண்டு, இதில் என்ன இருக்குது, இப்போ இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னா இதில் வந்து என்ன பயிர் விளைவிச்சிருக்காங்க, அதுலேருந்து என்ன ரெவென்யூ இருக்குது, எவ்வளோ டாக்ஸ் ரெசிப்ட் பே பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அடங்கலில் இருக்கும். இது வந்து புறம்போக்கு இடமா இல்லை இது வந்து கவர்மெண்ட் இடமா இப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அடங்கலில் இருக்கும். அடங்கல் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் நம்ம யார்கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறோமோ அவங்க நேமில் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். செகண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் தாய்ப்பத்திரம் அப்படின்னா நம்ம வாங்குறதுக்கு இப்போ இன்றைக்கி வந்து 2026 இருக்கோம் அப்படின்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். 30 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் பேரில் இருந்தது, இல்லைங்க நாங்கள் 30 இயர்ஸ் வரைக்குமே யார் பேர்லேயுமே இல்லை, அதுக்கு முன்னாடி யாரோ பேரில் தான் இருந்தது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்லேருந்து நம்ம கையில் இருக்கணும். 1940ஸ்க்கு அப்புறம் யாருக்குமே அவங்க சேல் பண்ணலை அப்படின்னா 1940 உள்ள டாக்குமெண்ட் நமக்கு வேணும், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம கையில் இருக்கணும். ஸோ 30 இயர்ஸ்க்கான பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும்போது 30 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் நேமில் இருந்ததோ அதுக்கப்புறம் ABC அப்படின்னு கண்டினியூஸாக வரணும். A to B, B to C, C to D அப்படின்னு நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குகிறோமோ அவங்க பேர் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கணும். அதில் எங்கேயும் டைவர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. இல்லை அதில் யாராவது நடப்புற தவறி இறந்து போயிருந்தாங்க, அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வேணும், அவங்களோட லீகலைஸ் சர்டிஃபிகேட் வேணும், அதை பார்ட்டிஷனில் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் வேறு ஒருத்தங்களுக்கு விற்றுருக்காங்களா, இல்லை அவங்க பார்ட்டிஷனில் போடாமல் 4 லீகல் ஹையர் இருக்காங்க, அவங்க 4 பேருமே சேர்ந்து விற்றுருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக ப்ராப்பராக நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இந்த சர்வே நம்பர் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது இந்த சர்வே நம்பரில் உள்ள சப்டிவிஷன் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினோன்னா அவங்க 30 இயர்ஸ்க்கு நம்ம வாங்கணும். 30 இயர்ஸ்க்கு வாங்கினோன்னா இப்போ 1996லேருந்து இன்றைக்கு வரைக்குமான 30 இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து யாருக்கிட்டேருந்து யாருக்கு போணுச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியே நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஹிஸ்ட்ரியிலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏற்கனவே பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெரிஃபை பண்ண பேரண்ட் டாக்குமெண்ட்ஸையும் இதையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக அந்த A to B, B to C தான் இங்கேயும் வந்திருக்கா, இல்லை நடுப்புற B2 வேறு யாருக்காவது கொடுத்துருக்காங்களா, இல்லை C வந்து வேறு யாருக்காவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது தான் அது டபுள் டாக்குமெண்ட் இஷ்யூ ஆகிடுது. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கியிருப்போம், அந்த யார்கிட்டேருந்து நம்ம வாங்கினோமோ அவங்களே இன்னொருத்தருக்கும் சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் டாக்குமெண்ட் இஷ்யூலாம் இப்போ நம்ம என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் சேர்ந்து பார்க்கும்போது, பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த இஷ்யூ வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். அப்ரூவல்ஸ்னால் இப்போ நம்ம வந்து ஒரு பிளாட் வாங்க போகிறோம் அப்படின்னா பிளாட் வந்து லே அவுட் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். டிடிசிபியாக இருந்ததுன்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்கணும், CMDA அப்ரூவல், ரெரா அப்ரூவல். டிடிசிபினா நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போனோன்னா டிடிசிபி அப்ரூவல் வேணும்.
மெட்ரோபாலிட்டன் சிட்டினா சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து ரெரா அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த லேஅவுட் நேமில் லேஅவுட் நம்பரில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த அப்ரூவல்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது ப்ராப்பரான ஒரு ரெஜிஸ்டர்டு ஒரு லேஅவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரெசிப்ட்ஸு. டேக்ஸ் ரெசிப்ட்ஸ்னால் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி லேண்டாக இருக்குது அப்படின்னா லேண்ட் டேக்ஸஸ் இருக்கும், இல்லை அது பில்டிங்காக இருக்குது அப்படின்னா பில்டிங் ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கும். ஸோ இந்த டேக்ஸ் வந்து நம்ம யார்கிட்ட வாங்க போகிறோமோ அவங்க அப் டு டேட்டாக ஃபைல் பே பண்ணியிருக்காங்களா, அதுக்கான ரெசிப்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இல்லைனா அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகிடும், இல்லை அதுக்கான நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட் நமக்கு இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக அதை வந்து பார்த்துட்டு வாங்குறது நமக்கு ரொம்ப நல்லது. அண்ட் பில்ஸ்னால் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், வாட்டர் டேக்ஸ் பில்ஸ், சீவேஜ் பில்ஸ் இதெல்லாம் வரும். ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்ட போய் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லீகல் ஒப்பீனியனாக ரிட்டனில் கொடுத்துருவாங்க. ஸோ வாங்குகிற உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், அதுக்கான ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயமும் பார்த்துட்டு வாங்குங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.